அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கான நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் இனிவில் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைக்கு வந்து தேர் திருவிழா. அதுதான் நாங்கள் இன்னைக்கு இந்த காலையில் பார்த்து கொள்ளப்போம். நீங்களும் காலை என்ன வேணும்னு சொல்லிக்கொள்ளுங்க. யாரும் காலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ காலைக்கு.
இந்த ரதத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஏற்றிட்டினோம். அப்படி அங்கே அடுத்த ரதத்தில் பார்த்தோம்னா சிவனையும் பார்வதியும் வந்து ஏற்ற போயினோம். இத்தனை ஆயுதம் பண்ணி கொண்டிருக்கணும். அங்கால பார்த்தோம்னா முருகன் ரதம். இவங்களை தொடர்ந்து நீங்கள் என்ன வேண்டு பார்த்துக்கொள்ளலாம். நிறைய மக்கள் வந்திருக்கணும். அப்படி உங்களை காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். இப்போ நேரம் வந்து 10:05. அதில் வந்து சிவனையும் பார்வதியும் வந்து ரதத்தில் வந்து ஏற்ற போயிடும். அப்படி உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறோம் என்ன வேண்டு பாருங்க. அப்படி தொடர்ந்து பார்த்துக்கொள்ள அப்படி மேலே இருக்கு. அதனால் முருகனை கொண்டு போய் நம்ம ஏற்றுறதுக்கு ஓகே. சிவனையும் பார்வதியையும் ஏற்றிட்டோம். அடுத்த வந்து முருகனை வந்து ஏற்ற போயிடும். அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஓகே, முருகனை ரதத்தில் ஏற்றினோம். பார்த்தோம்னா இனிமேல் பரராஜசேகர பிள்ளையார் ஆலயம் மாதிரி கிடைக்க அந்த படையல் வச்சுக்கிற இடங்களில் வந்து தேங்காய்கள் வச்சுக்கிறான். இப்படி வந்து சாமி ரதம் வந்து எழுது கொண்டு வரைக்க ஒன்றா வந்து குறைச்சி பூசைகள் செய்து கொண்டு போயினான். எங்களை குமிச்சு வச்சிருக்கு. மற்ற நிறைய ஆக்கள் நிற்கிறேன் பாருங்க. அங்கால வந்து தேங்காய்கள் உடைச்சி கொண்டு வைக்கிறோம். தேங்காய் எடுக்க வந்திருந்தாங்க. தீச்சட்டி எல்லாமே வந்து நிறைய ஆக்கள் நிற்கிறோம். அப்படி உங்களை காட்டிக்கொள்கிறேன் என்ன மாதிரி இருக்குண்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரதம் வந்து இழுக்க ஆரம்பிக்க போயினோம். இப்படி உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். 3 ரதம் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக நிற்கிது. மற்ற வந்து அங்கால வந்து லொரி விட்டு தேங்காய்கள் உடைத்த தேங்காய்கள் வந்து ஏற்றி கொண்டு போயினோம். ஏன்னா அப்படி எங்காலையும் தேங்காய்கள் குமிஞ்சிருக்கவங்களுக்கு காட்டியிருந்தேன் நான் அதில் வந்து ஏற்றுறதுக்காக அப்படியே போய்கொண்டிருக்குது. இப்படி வந்து ரதங்கள் வந்து இருக்க ஸ்டார்ட் பண்ண போயினோம் காட்டிக்கொள்கிறேன். அதாவது வந்து பிள்ளையாட்டு ரதம் வந்து இழுக்கினோம் பாருங்கள். பிள்ளையாட்டு இழுக்கப்பட்டதுக்கு பின்னால் வந்து சிவன் பார்வதி, அதுக்கு பின்னால் வந்து முருகன் வள்ளி திவானையோட இருக்கிற மாதிரி இப்படியே வந்து தொடர்ந்து நீங்கள் என்ன வேண்டாம் உங்களை இப்போ காட்டிக்கொள்கிற மாதிரி. அடுத்ததாக வந்து சிவன் பார்வதி என்ற ரதம் வந்து இழுக்கப்படுது உங்களுக்கு காட்டிக்கொள்கிற மாதிரி.
பார்த்தோம்னா முருகன் ரதம் அடுத்தது வந்து இழுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நேரம் முருகனை பாருங்க அந்த லைட்டுக்கு. எங்களை பார்த்தீங்கன்னா முருகன் ரதம் வந்து அப்படியே வேகமாக அழுத்து கொண்டு போய் நான் பாருங்க காட்டிக்கொள்கிறேன். இப்படி எங்களை பார்த்தோம்னா பிள்ளையாட்ட ரதம் வந்து முன்னுக்கு போகுது. எங்களை வந்து சிவன் பார்வை இந்த ரதங்களுக்கு வந்து அர்ச்சனைகள் நடக்குது பாருங்க. அங்கால பார்த்தோம்னா பறவை காவடிகளும் வந்து வேறு அப்படி நான் அதில் விரைக்க பார்த்தேன்னா மேதாமடம் சந்தையில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அதில் எல்லோரும் பறவை காவடி ஆரம்பித்து இங்கே வரைக்கும் பார்த்துருக்கேன் பாருங்கள். 2 காவடி நிற்கிது. இப்போ எங்கால வந்து முருகன் அப்படி காட்டிக்கொள்ளும் அந்த உள்ள லைட் வச்சு கேட்க வந்து நல்ல அழகாக இருக்குது. அப்படி காட்டிக்கொள்ளும் பாருங்கள். இதை வந்து மக்களை பார்த்தோம்னா முதலும் பார்க்க இப்போ வந்து மக்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் நிறைய பேர் நிற்கணும். எங்களை படையிலெல்லாம் வச்சு ரெடியாக நிற்கணும். பலாப்பழம் வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு தேங்காய் எல்லாம் வச்சு ரெடியாக இருக்கணும். இப்படி நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். என்ன நடக்குது அப்படியே தொடர்ந்து காட்டிக்கொள்கிறோம். முருகன் ரதங்களுக்கு வந்து அர்ச்சனைகள் நடக்குது. ரதம் ஓடிக்கொண்டு வந்து இந்த நின்று போய்க்கு வந்து அர்ச்சனைகள் பாருங்கள். அதில் ஏறி நின்று நிறைய அர்ச்சனை தட்டுகள்லாம் கொடுக்குறேன். எங்களை பார்த்தோம்டா மக்கள் எல்லோரும் முன்னே போய் கிணறுகளை பார்த்து நிற்கணும். ஏனண்டா அவ்வளோதுக்கு வந்து வெயிலாக இருக்குது. சரியா வெயில் வந்து கொளுத்துது. அதில் வந்து மிச்ச மக்கள் வந்து கரையாக வந்து கிணறுகளுக்கு நிற்கணும். காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. நிறைய பேர் வந்து தீச்சட்டி ஏந்தி எல்லாமே அந்த நேர்த்திக்கடங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும். அதில் வந்து மேளம் தண்டினம். மற்ற இங்கே வந்து வர்ணனை ஒன்று மேடம் வரையில் மேளம் வாசிக்கணும். நம்மளை முன்னுக்கு வந்து மேளம் வாசி கொண்டு போயினோம். அப்படி எங்களை பார்த்தோம்னா முருகன் ரதத்துக்கு பின்னால் அப்படி நிறைய பேர் வந்து அர்ச்சனை தட்டுகளோட வந்து நிற்கிறோம் பாருங்க. அர்ச்சனை செய்கிறதுக்கு நிறைய பேர் அர்ச்சனை தட்டில் இங்கே வந்து பார்த்தோம்னா பாட்டுகள் பாடிக்கொண்டு போய் அப்படியே காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. சில கோயில்கள் வந்து சாமி வந்து எல்லாம் சுற்றி நின்று அப்புறம் அர்ச்சனை செய்கிறவ நீங்கள் வந்து நிற்க வந்து அர்ச்சனை செய்வாங்க. அப்படியே தேங்காய்கள் உடைச்சி கொண்டு போயினோம். அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நிறைய மக்கள் நீங்கள் நிற்கணும். அதில் தாக சாந்தி நிலையங்களும் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து போய் சர்வத்துகள் மோர்கள் வந்து குடிச்சு கொண்டிருக்கணும். இந்த காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து.
வந்து முருகனை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. எனக்கு கெட்டியாக வந்து காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா காவடிகள் வந்தவங்களுக்கு பின்னால் அப்படியே காட்டிக்கொள்ளணும். உங்களுக்கு பறவை காவடிகள், நெண்டாடுற காவடி வந்து நிறைய காவடிகள் வந்து கொண்டிருக்குது. அதோட வேண்ட குடும்பத்தார் வந்து அப்படியே கூட வந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்களா பார்த்தீங்கன்னால் தேர் வந்து ரதம் வந்து இருப்பிடத்தை நோக்கி வந்துருக்கீங்க. வந்து முதலாவது பிள்ளையாட்ட ரதம் வந்து இருப்பிடத்தை நோக்கி கிட்ட வந்துட்டுது. இப்படி அங்கால பார்த்தோம்னா பின்னால் வந்து சிவன் பார்வதியின் ரதம் வந்து இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது. காட்டிக்கொள்றேன் பாருங்க. சிவன் பார்வதியின் ரதம் வந்து இருப்பிடத்தை வந்திருக்கு. அங்கே பின்னால் வந்து முருகன் ரதம் வந்து கொண்டிருக்குது. என் தூரமாக இருக்குது. அதை உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். கிட்ட வரைக்கும் காட்டிக்கொள்றேன். இணைந்து பெருமானுடைய சந்நிதியிலே கடந்த 23 தினங்கள் உட்பட 24 தினங்கள் காலை வேளை பண்டிசை பாராயணத்திலே இணைந்திருந்த சிறார்களை அவர்களை நெறிப்படுத்தி இந்த 70-80 மாணவர்களையும் பிள்ளையாட்டையும் சிவன் ரதம் வந்து இருப்பதுக்கிட்ட வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னே போயினோம். எங்களை முருகன் நம்மளுக்கு காட்டிக்கொள்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையாட்டையும் சிவன் ரதம் வந்து கொண்டு வந்து விட்டாச்சு. உடம்பெல்லாம் கொண்டு சுற்றி வச்சுட்டுனா எங்களுக்கு பேரன் காட்டிக்கொள்கிறேன். இன்னும் முருகன் தான் நல்ல ஏன்னா தூரத்தில் நிற்கிறார். இவரும் கிட்ட விரட்டும் கிட்ட விரட்டும் உங்களுக்கு என்ன வேண்டி காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா ரதம் வந்து இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டு உங்களுக்கு காட்டிக்கொள்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக வந்து இருப்பிடத்துக்கு வந்துடும் பாருங்க முருகன் ரதம்.
ஓகே ரதம் வந்து இருப்பிடத்துக்கு வந்துடுது. இனி வந்து பச்சை சாத்தி வந்து சுவாமியை கொண்டு வருகிறோம். எல்லாரும் வந்து தொட்டை கும்பிட்டு போயினோம் பாருங்க. யாழையினும் இந்த தீச்சட்டிகள் வந்து வேண்டியதுகள் முடிஞ்சது நேர்த்திகள் நீ கொண்டே வைக்க போயினோம். எல்லாரும் வந்து தொட்டு கும்பிட்டு போயினோம். அப்படியே பார்த்தோம்னா காவடிகளை வந்து இனி அங்கே இறக்கி அவள் வந்து கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு போயினோம்.